இதுக்கெல்லாம் இல்லையா ஆர்மி போலீஸ் அவங்க வருது இல்லையா? இது அக்பார் பிரிட்ஜ் பக்கமா இருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது மகாவலி கங்கைன்னு ஒரு பகுதி தான். அங்கே குமரன் மலையில் நனைஞ்சு கொண்டிருக்கார். நிறைய பேர் வராங்க. இருந்தாலும் பார்க்குறீங்க தொடர்ந்து இப்போ கண்டியில் வந்து கனமழை பெய்து கொண்டிருக்கு. இந்த கனமழைன காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மரங்கள் முறிஞ்சு விழுந்துருக்கு. நாங்கள் பேராதனை பக்கத்தில் இங்கே தண்ணி இந்த நீரின் ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. நதிகளோட கொள்ளளவு அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீனியர் தொலைக்காட்சியின் முதன்மை நேர 12:55 நேர செய்திகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இங்கிருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து உடனுக்குடன் தகவலை தந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வலைத்தளங்கள் முடங்கப்பட்டிருக்கும் நேரத்தில் கூட நாங்கள் உங்களுக்காக உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இத்தகைய எமது இலங்கையின் முதல் தர நியூஸ் தொலைக்காட்சியான சீனியர் தொலைக்காட்சியை நீங்கள் நாடுவதில் எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நண்பர் பேசியிருந்தார். இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பது முகாமைத்துவ பள்ளத்தின் முன்னால் உள்ள ஒரு கால்வாயின் வழியாக நீர் பாய்ந்து செல்கின்ற விதம். போ இது யக்கா பாலத்தில் இருக்கின்ற நீரினுடைய ஓட்டம். காத்தும் இங்கே பள்ளமாக அடித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே யக்கா பாலத்தினுடைய மேல் பகுதியினூடாக நீர் சென்றிருக்கிறதுக்கான ஆதாரங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு மைதானம். இதோ நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். விளையாட்டு மைதானத்தினுடைய இருக்கின்ற கட்டடங்களுக்குள் நீர் புகுந்திருப்பதை நீங்கள் காணலாம். அங்கே அந்த கட்டடம் முழுவதும் நீரிலே மூழ்கிவிட்டது. வாருங்கள் மேலும் காண்போம். இதோ நீங்கள் நேரலையாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டு மைதானம். நாங்கள் புவியியல் பாடத்தினுடைய கள ஆய்வுக்காக இங்கே வந்த பொழுது நீரினுடைய ஓட்டமானது தரைமட்டத்திலே காணப்பட்டது. கிட்டத்தட்ட நாங்கள் அளந்து பார்த்த பொழுது தரையிலிருந்து ஒரு அடிக்கும் குறைவான நீரே பாய்ந்து கொண்டிருந்தது. இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீடே முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. அதோடு பாருங்கள் நீரினுடைய அளவு எங்கு வரைக்கும் இருக்கிறது என்று. இது பாதையினுடைய மறுபக்கம். இதோ
நாங்கள் முன்னே வந்து பார்த்த வேளையிலே இங்கே நீர் அந்த போடப்பட்டிருக்கின்ற தூணினுடைய அடிப்பகுதியிலே சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த தூணினுடைய மேல் பகுதி வரை நீர் வந்துவிட்டது. கனமழையினுடைய தாக்கத்தை நீங்கள் இது மூலமாகவே கண்டுகொள்ள முடியும். முகாமைத்துவ பீடத்தினுடைய பகுதி பூஸ்கண்டின் பின்பக்கமாக உள்ள பகுதியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அந்த இடத்தில்தான் முகாமைத்துவ பீடத்தினுடைய பலகை இருக்கும், பெயர் பலகை. அந்த பெயர் பலகையை மூடுகின்ற அளவுக்கு நீர் தேங்கி இருக்கிறது. அங்கே ஒரு மரம் முறிந்து விழுவதற்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளில் பெய்த மழையினுடைய தாக்கம் இன்று குறைந்திருக்கிறது. இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இதுவரைக்கும் நீர் வந்திருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த இடம் முழுவதுமாக சகதியுமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உடற்பயிற்சி கூடத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறோம். அங்கே தெரிவது முகாமைத்துவ பீடத்தினுடைய பகுதி, பின்பகுதி. ஸ்விமிங் பூலில் தண்ணி வரலாம் பாரு எப்படி இருக்குது.